ஓகே மக்களே, ஸோ எம்இசி வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக சில விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நாங்கள் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எதுக்காக வேலை செய்கிறான் அப்படின்னா, எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது அப்படி தான் இருக்கும். நிறையா சம்பளம் கிடைக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், நிறையா காசு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மாற்றிருச்சு. அதெல்லாம் நீங்கள் இன்னும் நிறைய பேர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு கொண்ட கேட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னா நான் வேலை செய்யறது ஒரு ஒரு கட்டத்தில் காசை தாண்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சாட்டிஸ்ஃபை இருக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. இனிஷியலாக நீங்கள் காசுக்காக வேலைக்கு போனாலும் பட் சாட்டிஸ்ஃபை இருக்குதா, அதில் நம்மளுக்கு ஏதாவது ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, நம்மளுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா, என்ன கிடைக்குது இதில், ஓகே நல்லா பண்ணணும் ஒரு வார்த்தை, ஸோ அது சொன்னாவே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இசி ரொம்ப காலமாக கவனிச்சதில்லை. ஸோ இது ஒன்று எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு. அப்போ எம்இசியிலிருந்து எம்இசியில் படிக்கிறவங்களுக்கும் எம்இசி மூலமாக வேலைக்கு போனவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெகக்னேஷன் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகணும், அதுக்கான ஒரு வழிவகையும் பண்ணணும். உங்கள் கேரியரை ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்கள் இங்கிருந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எம்இசி வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் இதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அதுதான் எம்இசி கெரியர் டே, த கார்டியன் ஆஃப் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஏன் எம்இசி சூஸ் பண்ணீங்க? இல்ல நானும் அவனும் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி டிசைன் படிக்கல, எங்க அப்பாவும் வந்து டிசைன் படிக்க சொன்னாரு. அப்ப நான் தான் கேட்காம போய் என்டிடி சேர்ந்தேன். அவனும் மாதிரி தான் நிறைய இன்ஸ்டியூட் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், விசாரிச்சோம். எம்இசி கொஞ்சம் பெட்டரா பட்டுச்சு. எதனால பெட்டரா பட்டுச்சு? நல்லா growth இருக்கு, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் யூடியூப்ல தான் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எம்இசியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான்? எல்லாமே பிடிக்கும் சார். எல்லாமே பிடிக்குமா? சரி, அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லி. கிளாஸ் எடுக்கும்போது நல்லா ஜாலியாக எடுப்பார். புரியலனாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லுவார். எம்இசிக்கு ரேட்டிங் கொடுக்கணும், எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.5 கொடுப்போம். ஓகே, நன்றி. ஸோ அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா த பிகன் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்இசிக்கு ஒரு வேலையில் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. அது யாருக்குன்னு சரி, என்ன படிச்சிருக்கிறீங்க, ஏன் எம்இசி சூஸ் பண்ணீங்க? நான் இதுக்கு முன்னாடி கேட் படிச்சிருந்தேன் சார். அந்த சென்டரில் எப்படின்னா போனால் சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்து போயிடுவாங்க, தனியாக போய் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அடுத்து மறுபடியும் வந்து எதுவும் டவுட் கேட்டால் ஒரு 2 வாட்டி சொல்லிக் கொடுப்பாங்க. 3ஆவது வாட்டி கேட்டால் உனக்கு அறிவு இல்லையா, எதுக்குல இங்கே வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்க வரையே இருக்குது, அதான் உனக்கு அறிவு இல்லையா, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஏன் எம்இசி சூஸ் பண்ணீங்க? எம்இசி ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் இதுக்கு முன்னாடி அசோக்கில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா சிஎன்சி மிஷின் தான், பெரிய பெரிய இன்ஜின்லாம் என்னால் இது பண்ண முடியாது, வெயிட்லாம் தூக்கி வைக்க முடியாது. அது அப்ரெண்டிஸ் மாதிரி தான் போயிட்டேன். அடுத்து வந்து செயின் கோக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், கிளாஸ் கம்பெனி. அதில் வந்து ஃபுல்லாக வெயிட்டாக இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறனால அதுவும் தூக்கி செய்ய முடியல. 2வது வந்து இந்த மாதிரி ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் கோயம்புத்தூரில் தான் எங்கேயோ படித்தாங்க, இந்த இது சால்ட் ஒர்க் படித்தார். இந்த மாதிரி ஆனால் எங்கன்னா படிக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்லியிருப்பாரு, இல்லை இந்த மாதிரி எம்இசியில் போய் பாடுறா அப்படின்னாரு. எனக்கு தான் சொல்லியிருக்காரு, அதனால எம்இசி சூஸ் பண்ணீங்க, வந்தாச்சு. ஓகே ஓகே, எம்இசி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, உங்களோட போய் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? பிளேஸ்மெண்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எதுவும் முகம் சொல்லிக்காம சொல்லி கொடுப்பாங்க, எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எம்இசி. ஓகே, தேங்க்யூ, நன்றி. ரெகக்னேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரெகக்னேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு அங்கீகாரம், ஓகேங்களா? ஒரு சான்றிதழ், இவருக்கு கொடுத்தா, இவர் பாராட்டி கொடுத்தா, இவர் நல்லா இருக்கும் நினைச்சு கொடுக்குறது, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில தீனா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க? முன்னாடி அவார்டு இங்கே வாங்கினதில்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம். அவ சொல்லுங்க, இந்த அவார்டை யாருக்காக நீங்க டெடிகேட் பண்ண? அவார்டு டெடிகேட் தரவன் சார், தரவன் தான் கொடுக்கணும், அவ திரும்பி வாங்க மாட்டான். போட்டோ வேற போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ கிளாஸ் எடுத்ததுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எந்த டாபிக் ரொம்ப பிடிச்ச டாபிக்? சரவணன் எடுத்த கிளாஸ்லயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நீங்க எம்இசி வர்றதுக்கு காரணம் என்ன? மிஸ் growth ஸ்கோப் இருக்கிறதுனால வந்தது. அது எம்இசியில் தான் இருக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் போடுற வீடியோவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சரில்
அப்ராடு போகிற மாதிரி அப்ராட் ஃபாரின் போகணும். சரி ஓகே. ஸோ இப்போ எம்இசிக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? இப்போ 5 5 ஸ்டார்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும்? 4 ஸ்டார் சார். 4 ஸ்டார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொலாபரேஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா பில்டிங் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் மிஸ்டர் தாமோதரன். ஓகே. ஸோ எம்இசிக்கு எப்படி வந்தீங்க? அதனால வந்தீங்க? ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணா, இங்கே நல்லா இது கோச்சிங் நல்லா இருக்கு, அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு இங்கே தான் படிச்சார். அவர் படிச்சு எத்தனை மாதம் ஆச்சு? 1 மாதம். ஒரு போன பேட்சில் படிச்சா இந்த பேட்ச் நீங்கள் வந்தாச்சு. ஓகே, அடுத்த மாதமே அவன் தம்பி வந்துட்டா பேக் தூக்கிட்டு மிலிட்ரி கேட்குற மாதிரி வந்திருக்காரு. ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்ராடு இல்லைன்னா கோயம்புத்தூர், ரெண்டுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று. என்னங்க அப்ராடு இல்லாட்டி கோயம்புத்தூர் அப்ராடு ஒண்ணா? நீங்க சொல்றது ஆப்ஷன் பார்த்தா 2 ஒண்ணா வச்சிருக்கீங்க. வெளியே இந்த பக்கம் சென்னை, பெங்களூர், அதெல்லாம் என்ன சார், கோயம்புத்தூர் இல்லாட்டி அப்ராடு. நல்ல காம்பினேஷன், பரவாயில்ல. பட் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. சீக்கிரமா அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம சைடில் தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஓகே, எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 ஸ்டார்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 4.5. 4.5. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எம்இசியோட லிஃப்டர் அப்படின்னு ஒரு அவார்டு இருக்குது. இந்த அவார்டு கேட்டகரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா வி ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவர் பேர் தான் சுதர்ஷன். சரி, உங்க பேரு உங்க ஊர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் பேர் சுதர்சன். நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வரேன். சரி ஓகே. எம்இசிக்கு எப்படி வந்தீங்க? எம்இசிக்கு யூடியூப்ல வீடியோ பார்த்து என்டிடி சிக்யூஐ கோர்ஸ் படிக்கலான்னு செட் பண்ணி வந்தேன். ஓகே. வந்ததுல உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எது ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்? அதோடனா ரேடியோகிராஃபி டெஸ்டிங், ஃபேப்ரிகேஷன். ஓ, அதெல்லாமே உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? அப்ராட் போகிறேன். அப்ராட் எந்த கண்ட்ரி முடிவு பண்ணியிருக்கீங்க? கல்ஃப். கல்ஃப்ல எந்த கண்ட்ரி ஏதாச்சும் முடிவு இருக்குதா? எந்த கண்ட்ரினா கல்ஃப் சைடில் எங்கே போனாலும் ஓகே. இப்போ எம்இசிக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.5. 4.5. ஓகே. எம்இசி ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவர்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவீங்க எம்இசி பற்றி? எம்இசி நல்லா சொல்லி தருவாங்க, நல்லா ஜாப் கேரண்டி உண்டுன்னு சொல்லி. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, மிக்க நன்றி. நம்ம அஜய். வெல்கம் டு அஜய். பட் என்னன்னா நாங்கள் உங்கள்ட்ட பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் எல்லா விஷயத்துல இருந்தும் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். பட் நீங்கள் வந்து எல்லாத்த விட கூடுதலாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? போன எல்லா இடத்துலையும் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்று கற்றுக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ டெய்லி டே பை டே ஒருத்தன் கற்றுக்கிட்டு இருக்கிறான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்குறோம். சொல்லுங்க மேற்கொண்டு. இங்க வந்து என்டிடி பண்ணலாம், அங்க முடிச்சுட்டு ம். அங்க ஜாப் வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு மூலியமா தான் மும்பை போறதா இருந்துச்சு. சரி இங்க தான் ஜாப்ல வாங்கி தராங்களே, இங்க வந்து திருப்பி என்டிடிஸ் கோர்ஸ் பண்ணலாம், பண்ணா பாதி ஃபீஸ்னு சொல்லி மேம் பேசினாங்க. பாதி ஃபீஸ் தருவீங்களா? இல்ல ஆல்ரெடி 4 QC மட்டும் QC சொல்லிருப்பாங்க. மட்டும். அதனால இங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ம். சரி இங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னானா, அப்பாவும் சொன்னாரா நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன் டிசைன்ல வந்து இப்போ வந்து டிசைன்ல படிச்சுட்டு ஜாலியா டிசைன் வேலையும் பார்த்துட்டு கிரிக்கெட் விளையாடணும். எம்இசில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? எதனால இதை சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்க. அது யூடியூப்ல அந்த என்டிடி பார்க்கக்குள்ள இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எதை பண்றதுன்னு பண்றோம், இங்க நம்பிக்கை வச்சுட்டோம், வேலைதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால இங்க வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ எம்இசிக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4 தரலாம். 4 தருவீங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது எம்இசி ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா என்ன சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? எவ்வளவு வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நீ ஒண்ணுமே தெரியாம போனாலும், இப்ப நான் அப்படிதான் அந்த ஒண்ணுமே தெரியாம இப்போ வந்து தேவையான அளவு கத்துக்கிட்டீங்க. ஓகே, சூப்பர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.